Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. This is Master Askin. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் சித்து இன் ஹோம் டூர் பேச்சுலர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறத மூவியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது யூடியூபுக்கான ஒரு படம் அப்படின்னு வந்துட்டு விட்டுருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு முன்னோட்டமாக வச்சு ரசிகர்களுக்காக, விஜய் சித்து ஃபேன்ஸ்க்காக ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அந்த படம் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிசோட்ஸாக கண்டினியூ பண்ண இதை வந்துட்டு அப்படியே அதெல்லாம் சேர்த்து ஒரு படமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாரம் சித்தன்ன வீட்டில் எபிசோட் தான் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா அதில் வந்துட்டு கட் பண்ண எடிட் பண்ண சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் வைப்பாங்கன்னு ஒரு இதோட நான் வந்துட்டு பார்த்தப்போ நிறைய சீன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. சரி, ஓகே, இப்போ அந்த படத்தை என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர் அஸ்கின். நம்ம ஹர்ஷத் கான் அவரோட அந்த என்ட்ரி தாங்க. ஹர்ஷத் கான் வந்துட்டு அப்படி நம்ம வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே நடக்கிற ஃபன்ஸ், அதுக்கப்புறம் சூரி என்ட்ரு ஆகுறது, அண்ட் அதுலேருந்து வந்துட்டு நம்ம பிபி அவர் என்ட்ரு ஆகுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹோம் டூர் தான் மேக் பண்ணுறாங்க. ஹோம் டூர் வந்துட்டு விஜய் சித்துக்கு இத்தனை கோடியா, விஜய் சித்துக்கு இத்தனை இதில் ட்ரில்லியன்ல இது பண்றாரா அப்படி வந்துட்டு அவர் பண்ண ஆரம்பிச்சாரு. விஜய் சித்து ஹோம் டூர் அப்படியே ஆரம்பிச்சு வந்துட்டு அவரோட அந்த காமெடி ட்ராக்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. ஓடிட்டே இருக்கிற டைம்ல வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது புது ட்ரெண்டா இருக்கு. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துருவாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசிக்குதுன்னு அப்படின்ட்டு. ஸோ அந்த பசிக்குதுன்னு அப்படின்னு சொல்லும் போது, நீ அடுத்து இதுக்குதான் வருவேன்னு தெரியும் எனக்கு அப்படின்னு விஜய் சார் சொல்லுங்க. ரொம்ப பேசி நினைச்சேன் நீ கடைசியா அங்கதான் வருவேன்னு நினைக்கிறேன். அதுல வந்துட்டு ஒரு சோசியல் மெசேஜ் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, இது எனக்கு நடந்த அனுபவம். அவங்களுக்கு வந்து அது வீடியோவாகவே போட்டிருக்காங்க. அது எனக்கு நடந்திருக்குது. என்னன்னா, 500 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் கோட் வச்சு 500 ரூபா வச்சு ஒரு 7-8 பீஸா வந்துட்டு ஆர்டர் பண்ணி பீஸா. ஸோ அது வந்துட்டு எப்படின்னா, இப்போ பீஸா வந்துட்டு நல்லா இருக்கும் சாப்பிடணும். அது வந்துட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விடுங்க, வந்துட்டு ஒரு 3000-4000 ரூபாய் இருந்தா போய் சாப்பிடலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் எல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா நல்லாவே இருக்காது. நான் வந்துட்டு எப்படின்னா ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினேன். வாங்கி அதை வந்துட்டு சரி சாப்பிடுவோம், இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைன்னு சாப்பிட்டேன். உப்புன்னா உப்பு அப்படி இருந்துச்சு. சைடெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி வெந்தும் வேகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து என்ன சொல்றதுன்னா, நல்லா ஒரு 4000 ரூபா 5000 ரூபா எல்லாம் இருந்துச்சுன்னா வேற மாதிரி வாங்கி சாப்பிடலாம். பட் ஆனால் அந்த மாதிரி இப்படிலாம் கொடுக்குறது வந்துட்டு கேவலமா இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு அவங்க அப்படியே போட்டிருந்தாங்க. நான் பார்க்கும்போது அது சூப்பரா இருந்துச்சு. வேஸ்ட், உண்மையிலேயே வேஸ்ட் ஃபார் மணி. என்ன கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட ஃபன்னு. நம்ம வந்துட்டு எண்ணிலடங்கா ஃபன்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது. என்னன்னா, சூரிய தலையில டக்குன்னு அடிக்கிறது, அங்க போய் நின்னா அதுவே காஞ்சிரும். ஸோ இப்படி வந்துட்டு ஏகப்பட்ட ஃபன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குது. நான் வந்துட்டு உண்மையிலே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நீ வட்டமா என்ஜாய் பண்ற, நாங்களும் தான் என்ஜாய் பண்றோம், நாங்களும் தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னடா இதுல வந்துட்டு இப்படி ஒரு படமா விட்டுருக்காங்கல்ல. ஸோ வந்து நம்ம ரிவ்யூ பண்ற கடமை நம்மளுக்கு இருக்கு. அப்போ வந்து நம்ம கண்டிப்பா அதை ரிவ்யூ பண்ணியே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஃபன் பண்றோம்னா என்ன அப்படிங்கிறது தெரியாம இருப்பாங்க. விஜய் சித்து விளாக்ஸ்னா என்னன்னு தெரியாம இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கே நடந்திருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற டைமில் வந்துட்டு 2018-17 நினைக்கிறேன், 17-18. ஸோ அந்த டைமில் என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு சொன்னா, அடே வந்துட்டு ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு சூப்பராக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்கடா. நான் வந்துட்டு ஒரு கிரின்சி யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்தேன், இந்த ப்ராங்க் பண்ணுறது. ஸோ அது வந்துட்டு ரொம்ப பேர் சொல்ல விரும்பல அந்த சேனல் பேர். அப்போ அந்த மாதிரி ஒரு இதை வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஃப்ரெண்டு சொன்னான், ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இது பண்ணுறாங்கடா, சூப்பராக இருக்கும்டா அப்படின்ட்டு. நானே என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு நான் அப்படியே பார்த்துட்டு அதை விட்டுட்டு நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் விஜய் சித்து அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்துட்டு இறங்குது. விஜய் சித்து அப்படிங்கிற இது வந்து ரெக்கமெண்டேஷன்ல எனக்கு வருது, அந்த வீடியோ வருது. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ல வந்துட்டு நான் பார்க்குறேன், சேனலில் பார்க்குறேன். அதே செலக்ஷன் பண்ணது ஒவ்வொன்றா பார்க்குறேன். எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவரோட பேக் ஹிஸ்ட்ரி எல்லாம் நொங்கெடுத்து பருப்பு கலங்கெடுத்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஃபன் பண்ணுறோம், பிளாக் ஷீப் அவார்ட்ஸு, பேலுட்ஸ் வந்துட்டு இன்டர்வியூ அண்டு பிளாக் ஷீப் இன்டர்வியூஸ். ஸோ ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் எல்லாம் நான் பார்த்தேன்.
எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவர் ஃபன் பண்ணிட்டு இருக்காருங்க. ஒவ்வொரு ஃபன்னும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த சோட்டு அப்படிங்கிற நாய் கூட வந்துட்டு நாய்க்குட்டி கூட ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் பண்ணிட்டு இருந்தார் அந்த வீடியோ பார்ட் 1, 2 அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சார் நம்ம வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருந்துச்சு. என்னால் இது மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு வந்துச்சு. நம்மளும் இப்படி காமெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் நாங்கள் இதுவரை பண்ண ட்ரை பண்ணது கூட கிடையாது. நன் ஆஃப் தட். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த எபிசோட்ஸ் எல்லாமே. அவரோட இன்டர்வியூஸ் வீடியோஸ் எல்லாமே எப்போ காலேஜ் முடிச்சு ஒரு லீவில் கொரோனா லீவில் இருக்கும்போது பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது சொல்லிக்கிறேங்கனால. இதை பற்றி உங்களுக்கு தெரியாதான்னு நீங்கள் வந்துட்டு கேட்க கூடாது இல்லை. அதனால எப்படி இவர்கிட்ட நான் வந்தேன் அப்படின்றதோட ஸ்பீச்சே வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இழுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறனால வந்து இதை சொன்னேன். ஓகே, பாத்ரூம் ஃபன். பாத்ரூமில் வந்துட்டு இந்த பாத்ரூம் டூரு, ஹோம் டூரு, பிரிட்ஜ் டூரு, ஹால் டூரு அண்டு கார்டன் டூரு, மாடி தோட்டம், ஸோ இதெல்லாம் வந்துட்டு காமிப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டூராக காமிப்பாங்க. இவங்க வந்துட்டு ஒரே வீடியோவில் 1 or 2 வீடியோவில் வந்துட்டு எல்லாத்தையும் காமிச்சாங்க இவங்கள வீட்டில் இருக்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு லாஜிக் இடிச்சது என்னன்னா, விஜய் சுத்து அவர் வந்துட்டு முக்கால்வாசியுமே இந்த நான்வெஜ் தான் விரும்பி சாப்பிடுவார். ஆனால் அவரோட பிரிட்ஜில் வந்துட்டு நான்வெஜ்ஜுக்கான ஐட்டமே இல்லை. எல்லாமே வந்துட்டு காய்கறி ஐட்டம், வெஜ் ஐட்டம் தான் இருந்துச்சு. ஸோ அது யாருக்கு கொடுக்குறாங்க? குழந்தைகளுக்கா இருக்கலாம், சம்டைம்ஸ் இருக்கலாம், தெரியல எனக்கு. தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ் போயிடாமா. அண்ட் மாடி தோட்டம் அதுவும் வந்துட்டு லைட்டாக ஒரு சின்ன செட்டப்போட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்துட்டு அந்த பாத்ரூம் டூரில் அந்த பெருசாக காமிக்கல. ஏன்டா பாத்ரூம் காமிச்சே ஆகணுமாடா அப்படிங்கிறதான். சரி, ஓகே, அது வந்துட்டு அவர் சொன்னார் இதெல்லாம் கிரிஞ்ச் ஃபேக்டர் தான், அதெல்லாம் நம்ம பார்க்க பண்ணுறத விட நம்ம வந்துட்டு பேசாமல் இருந்துடலாம். இது மாதிரி ஜஸ்ட் நம்ம பேசுகிறோமா பண்ணுறோமா அதுவும் நல்லா தான் இருக்கும், சும்மா எதுக்கு தேவையில்லாதெல்லாம் அப்படின்ட்டு. கடைசி ஆகும்னு கிளைமேக்ஸ் தாங்க. அவங்களுக்கு தேவைப்படுற டைம் நம்மக்கிட்ட இருக்கிறோம், நமக்கிட்ட தேவைப்படுற டைம் அவங்க இருக்க மாட்டாங்க. இதோட அந்த படமே முடிஞ்சிருது. அந்த ஃபீலிங்ஸ் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வருத்தமாக இருக்கும். இல்லை, எனக்கு வேலை இருக்கு. இனிமேல் நானும் என் வேலையை பார்க்கணும்ல. நான் மட்டும் ஏன் உங்களுக்காக இருக்கணும்? கிளம்புங்க, போங்க. அவர் வந்துட்டு அடிச்சடிச்சு துரத்துவார், போங்கடா போங்க போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க கூட மெர்ஜ் ஆகி இவங்க இருக்கட்டும் அப்படி நினைக்கும் போது இவங்க கிளம்பிடுவானுங்க. ஸோ அந்த டைம் வந்துட்டு மனசே விட்டுரும். அதை நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கும் நடந்துருக்குது. இப்போ நான் அதான் லோன்லியாக நம்ம யாருக்கும் போகிறதில்லப்பா, யார் ரொம்பக்கும் போவேனாப்பா, நம்ம பாட்டுக்கு இருப்போம். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம், முடியலைன்னா அதுக்கு அடுத்துள்ள கான்சிக்வன்ஸ் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கண்ணாட்டத்தில் தான் என் மைண்ட் செட் இப்போ இருக்குது. நம்ம வந்துட்டு யார்கிட்டையும் போயிட்டு அவனை வம்பளத்து இவனை வம்பளத்து தேவை கிடையாது நமக்கு. ஏன்னா 2024 ஒரு 6 monthsக்கு ஆஃப்டர் வந்துட்டு ஒரு ஏப்ரல் தாண்டி முழுசுமே ரொம்ப அடி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ 2024 ஆரம்பிச்சிருக்கு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ என் கண்ணில் வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம். அப்போ என்னன்னா இது வந்துட்டு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இப்படி நடக்குது. அதை வந்துட்டு அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அமுக்கிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்படி வீடியோ எடுக்கிறனால என் மர்மத்தை எல்லாம் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகேயா, யாரும் தப்பா நினைச்சாதீங்க. விஜய் சுத்து விளாக்ஸ் வந்துட்டு யாரும் தெரில அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு போடுறேன். கண்டிப்பாக போய் உள்ள செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பார்க்குறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா பின் டு டாப் தரேன். இது வந்துட்டு ஒரு பிளாக்ல எப்படி வரும்போது வந்துட்டு அதை கிளிக் பண்ணி உள்ளே பாருங்கள். நான் பெற்ற இன்பம் யாவரும் பெற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த எபிசோட்ஸை பாருங்கள், அந்த வீடியோஸ், அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. வடிவேலு, கவுண்டமணி சார், இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ சூரி அவரெல்லாம் தாண்டி இப்போ வந்துட்டு ஒருத்தர் காமெடி பண்ணுறதுனா ஃபுல் டைம் காமெடி இருக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு காமெடி இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு காமெடி எதிர்பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்களும் வந்துட்டு இதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்களும் வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ட்ரிஞ்ச் பண்ணாமல் காமெடி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கி. நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.